வணக்கம். 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வு முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்வு எழுதின ஆயிரக்கணக்கானவங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? ஆமா, இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடிதான் எல்லாரையும் போய் யூடியூப் வீடியோஸ், அகாடமிக் கணிப்புகள்னு பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட். இன்னைக்கு நாம வெறுமனே ஒரு கணிப்பு உங்களுக்கு சொல்றதுக்காக வரல. நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில முக்கியமான அதோட சில ஆன்லைன் கலந்துரையாடல் குழுக்களோட கருத்துக்களும் வச்சு இந்த கட் ஆஃப் புதிரோட ஒவ்வொரு பகுதியும் நாம ஆழமா பார்க்க போறோம். மேக்க சரியா சொன்னீங்க. இது ஒரு துப்பறியும் வேலை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆமா, நமக்கிட்ட சில தடயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அகாடமியும் ஒரு கோணத்துல இந்த தேர்வை அணுகுறாங்க. நாம இந்த எல்லா கோணங்களையும் ஒப்பிட்டு பார்த்து எது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். அருமை. அப்ப நம்ம விசாரணையை ஆரம்பிக்கலாம். முதல் கட்டமா நாம பார்த்த எல்லா ஆதாரங்களையும் ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய காரணங்கள் என்ன, வினாத்தல்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஆமா, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லாரும் கட் ஆஃப் குறையும் சொல்றதுக்கு ரெண்டு முக்கிய குற்றவாளிகளை கை காட்டுறாங்க. ஓ, யார் அது? ஒன்னு அறிவியல், இன்னொன்னு உளவியல். ஆனா சும்மா கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னு ஆழமா பார்த்தாதான் அதோட தாக்கம் புரியும். சரி, அப்ப முதல் குற்றவாளியான அறிவியல் பகுதியை எடுத்துக்குவோம். அந்த விங்ஸ் கிளாஸ் வீடியோல மினிமம் சயின்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் விஷயமே. அதாவது கடந்த வருஷங்கள்லாம் சயின்ஸ் கேள்விகள் பெரும்பாலும் நேரடியா புக்கத்துல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஆமா, வைட்டமின் சி குறைபாட்டால் வரும் நோய் எது, அந்த மாதிரி. கரெக்ட். ஆனா இந்த முறை கேள்விகளோட தன்மையே வேற. அவங்க கேட்டது ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சூழல்ல பொருத்தி பார்க்கற மாதிரியான கேள்விகள். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அது எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமா. உதாரணத்துக்கு, ஒரு பொருளோட இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா, ஒரு மலைச்சரிவுல ஒரு வண்டி இறங்கும்போது அதோட வேகமும் நிறையும் மாறினா இயக்க ஆற்றல்ல என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கேள்வி கேட்டிருக்கலாம். ஓ, இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு சின்ன மாற்றம் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போன பல பேரை திணறடிச்சிருக்கும். அதனாலதான் அந்த வீடியோல சயின்ஸ்ல பாஸ் பண்றதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. புரியுது. அப்போ இது வெறும் கடினமான கேள்வி இல்ல, கேள்விகள் கேட்கிற விதத்திலேயே ஒரு அடிப்படை மாற்றம் வந்திருக்கு. சரி, 2வது பகுதிக்கு வருவோம். உளவியல். அது வழக்கமா மார்க் அள்ளி கொடுக்கிற ஏரியான்னு ஒரு நம்பிக்கை இருக்குமே. கரெக்டா கேட்டீங்க. உளவியல் பகுதி தான் பலரோட கணக்கீடுகளையும் தகுடு போட்டது. இங்க கடினம்ங்கிறத விட நேரத்தை விழுங்கும் பகுதின்னு சொல்றதுதான் சரி. நேரத்தை விழுங்குற பகுதியா? ஆமா, வெற்றி பயிற்சி மையத்தோட அறிக்கையில சொல்றாங்க, சில சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன் கேள்விகள்லாம் வழக்கமா 2 நிமிஷத்துல போடுறது இந்த தடவை 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்திருக்கு. ஓ, அப்போ ஒரு கேள்விக்கான நேரம் கிட்டத்தட்ட டபுளா இருக்கு. ஆமா, ஒரு கேண்டிடேட்ட மனசுல நினைச்சு பாருங்க. சைக்காலஜில வேகமா பதில் சொல்லிட்டு அந்த நேரத்தை மத்த சப்ஜெக்டுக்கு பயன்படுத்தலான்னு பிளான் பண்ணி போயிருப்பாரு. ஆனா 5 கேவியே ரொம்ப சிக்கலா அதிக நேரம் எடுக்கிற மாதிரி அமைஞ்சா ஒரு மாதிரி மன அழுத்தம் வந்துரும். அதுதான், அந்த பதற்றம் அடுத்து வர சுலபமான கேள்விகள்ல கூட தப்பு செய்ய வச்சிடும். இதுதான் இந்த முறை நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சோ சயின்ஸ அறிவை சோதிச்சதுன்னா, சைக்காலஜி உங்க டைம் மேனேஜ்மெண்ட்டையும் பிரஷர் ஹேண்ட்லிங்கையும் சோதிச்சிருக்கு. அருமையான விளக்கம். அப்போ மார்க் ஏத்தி விடும்னு நம்புன 2 தூணுமே சரிஞ்சிருச்சு. இதனால்தான் கட் ஆஃப் குறையும்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி, காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் தெரிஞ்சுக்க துடிக்கிறது நம்பர்ஸ தான். நம்ம ஆதாரங்கள் படி எதிர்பார்க்கிற கட் ஆஃப் என்ன? இங்கதான் நம்ம விசாரணை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. ஆமா, கட் ஆஃப் குறையுங்கிறதுல எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். ஆனா எவ்வளவு குறையுங்கிறதுல தான் கருத்து வேறுபாடு. ஓ, அப்படியா? முதல்ல அந்த விங்ஸ் கிளாஸ் அகாடமியோட கணிப்பு எடுத்துக்குவோம். அவங்க ரொம்ப தைரியமா உறுதியா ஒரு நம்பர் சொல்றாங்க. பொது பிரிவினருக்கு, அதாவது ஜெனரல் கோட்டாவுக்கு 70 மார்க்குக்கு 58 மார்க் கட் ஆஃப் இருக்கும்னு சொல்றாங்க. 58? அது போன வருஷத்தை விட ரொம்ப குறைவா இருக்கே. அந்த நம்பர்ல அவங்க அவ்வளவு உறுதியா இருக்காங்களா? ரொம்ப உறுதியா. அந்த வீடியோல இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. அவங்களோட அனாலிசிஸ் படி சயின்ஸ் மற்றும் சைக்காலஜியோட கடினத்தன்மை மார்க்க இந்த அளவுக்கு கீழே கொண்டு வரும்னு நம்புறாங்க. சரி, துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு டிபார்ட்மெண்டல் கோட்டா, அவங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா ஒரு 63 வரை இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. ஓகே, இது விங்ஸ் கிளாஸோட பார்மை. நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு ஆதாரம்
வெற்றி பயிற்சி மையம் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களும் இந்த 58 ஏத்துக்கறாங்களா? இல்ல, இங்கதான் ஒரு முக்கியமான மாற்று கருத்து வருது. வெற்றி பயிற்சி மையம் கட் ஆஃப் 60 ஒட்டி இருக்கலாம்னு கொஞ்சம் எச்சரிக்கையா கணிக்கிறாங்க. 60? அப்போ விங்ஸ் கிளாஸ் கணிப்பை விட 2 மார்க் அதிகம். ஆமா, சுவாரஸ்யமா இருக்கே. இந்த 2 மார்க் வித்தியாசத்துக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன? அவங்க விவாதத்துக்குள்ள இன்னொரு புது காரணிய கொண்டு வராங்க. அது இந்த வருஷம் நடந்த தமிழ் மொழி தகுதித் தேர்வு. ஓ, அது எப்படி கட் ஆஃப பாதிக்கும்? அவங்க வாதம் என்னன்னா, தமிழ் தகுதித் தேர்வு போன வருஷத்தை விட ரொம்ப ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதனால தேர்வர்கள் அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்கும் தேர்வுல எழுதுறதுக்கும் ரொம்ப குறைவான மன ஆற்றலை தான் செலவு பண்ணாங்க. சரி. மிச்சம் இருந்த முழு கவனத்தையும் சக்தியையும் மெயின் பேப்பர்ல அவங்களால செலுத்த முடிஞ்சுது. இது சயின்ஸ்ல ஏற்பட்ட சரிவை ஓரளவுக்கு ஈடு செஞ்சிருக்கும் அப்படிங்கறது அவங்க தர்க்கம். ஆஹா, இது ஒரு அருமையான கோணம். அப்போ ஒரு பேப்பரோட எளிமை இன்னொரு பேப்பரோட கடினத்தன்மையை பேலன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு முழுமையான பார்வை. அவங்க கணிப்புக்கு இது ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. இப்போ நம்ம கிட்ட 2 கணிப்பு இருக்கு. ஒன்னு 58, இன்னொன்னு 60. சரி, இந்த 2 அகாடமியோட கணிப்புகளை தாண்டி ஆன்லைன்ல பேசுற தேர்வர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அது ஒரு உணர்ச்சி பூர்வமான களம். அங்க போன வருஷம் நல்லா மார்க் எடுத்தவங்க கூட இந்த முறை 60 வாங்குறதே கஷ்டம்னு சொல்றத பார்க்க முடியுது. இது கட் ஆஃப் குறையுங்கிற வாதத்துக்கு வலு சேர்க்குது. அதே சமயம் ஒரு சிலர் பேப்பர் அவ்ளோ கஷ்டம்லாம் இல்ல, நல்லா படிச்சவங்களுக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தேர்வோட கடினத்தன்மைங்கிறது ஒவ்வொருத்தரோட தயாரிப்பை பொறுத்து மாறும். ஆக நம்மகிட்ட இப்ப 58ன்னு ஒரு கணிப்பு, 60ன்னு ஒரு மாற்று கருத்து, அப்புறம் தேர்வர்களோட கலவையான மனநிலைன்னு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தேர்வர் குழம்பி போறது இயல்புதான். நான் இப்ப என்ன பண்றது? இதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கும். இதுதான் இந்த கலந்துரையாடலோட மிக முக்கியமான பகுதி. எண்களை பத்தி பேசுறத விட அந்த எண்களை வச்சு என்ன செய்யணும்னு பேசுறது தான் முக்கியம். வென்ஸ் கிளாஸ் வீடியோல உங்க மார்க் 55 அல்லது அதுக்கு மேல வரும்னு நீங்க நம்பினா உடனே பிசிக்கல் ட்ரைனிங்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். கட் ஆஃப் 58 இல்லனா 60ன்னு சொல்லிட்டு 55 மார்க் எடுத்தவங்க ஏன் பயிற்சி ஆரம்பிக்கணும்? இது ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்துடாதா? மிக நியாயமான கேள்வி. இத நாம ஒரு சேஃப்டி பஃபர் மாதிரி பார்க்கணும். ஏன் 55? இதுக்கு 3 காரணம் இருக்கு. 1, இந்த கணிப்புகளே தவறா இருக்கலாம். ஒருவேளை கட் ஆஃப் 57 கூட இருக்கலாம். சரி. 2வது காரணம், நீங்க இப்போ கணக்கு போடுற மார்க்குக்கும் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தப்புறம் வர்ற மார்க்குக்கும் 1-2 மார்க் வித்தியாசம் வரலாம். ஆமா, அது நடக்க வாய்ப்பு இருக்கு. 3வது காரணம் என்ன? 3வது காரணம் நேரத்தோட மதிப்பு. ரிசல்ட் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராக ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கும். ஓட்டம், லாங் ஜம்ப், கயிறு ஏறுறது, இதுக்கெல்லாம் உடம்ப தயார்படுத்துறதுக்கு வாரக்கணக்கில் பயிற்சி தேவை. ஆமா, கடைசி நேரத்துல ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல பதற்றத்தோட ஆரம்பிக்கிறத விட இப்பவே ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதனால 55ங்கிறது ஒரு கேரண்டியான மார்க் இல்ல. அது நீங்க போட்டியில இருக்கீங்க, உங்க நேரத்தை வீணாக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல். இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா ஒருவேளை நான் பாஸ் பண்ணலன்னா என்னோட பயிற்சி வீணாயிடுமே அப்படிங்கிற ஒரு மனத்தடை இருக்குமே. இது ஒரு முதலீடா பார்க்கணும். 2 சூழ்நிலைய கற்பனை பண்ணி பாருங்க. சூழ்நிலை 1, நீங்க 56 மார்க் எடுத்திருக்கீங்க, பயிற்சியை ஆரம்பிக்கிறீங்க. ஆனா ரிசல்ட்ல நீங்க பாஸ் பண்ணல. என்ன இழப்பு? பெருசா ஒண்ணும் இல்ல, உடம்புக்கு நல்லது. கரெக்ட். இப்போ சூழ்நிலை 2, நீங்க 58 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறீங்க. ஆனா ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருந்ததால பயிற்சி செய்ய நேரம் இல்ல. பிசிக்கல் டெஸ்ட்ல ஒரு மில்லி செகண்ட் வித்தியாசத்திலயோ ஒரு சென்டிமீட்டர் வித்தியாசத்திலயும் வாய்ப்பு இழந்துடுறீங்க. அது ரொம்ப பெரிய இழப்பு. வாழ்நாள் கனவு போயிடும். இந்த 2 சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்த்தா பயிற்சிய முன்கூட்டியே ஆரம்பிக்காம விடுறதுல இருக்கிற ஆபத்து தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படியானா தேர்வர்கள் இப்போ ரிசல்ட்டுக்காக காத்திருக்காம அவங்க மார்க் 55 தாண்டும் நம்பிக்கை இருந்தா உடனே செயல்ல இறங்கணும். இதுதான் நம்ம ஆதாரங்களோட ஒட்டுமொத்த செய்தி. மிகச்சரியா. அந்த வீடியோல டெய்லி ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வரி வரும். அது வெறும் அறிவுரை இல்ல, ஒரு கட்டளை. இந்த இடைப்பட்ட காலத்தை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் ஃபைனலிஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த தகவல்களின்படி 2025 எஸ்ஐ தேர்வோட கட் ஆஃப் குறிப்பா சயின்ஸ், சைக்காலஜி காரணமா குறைய போகுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதி. கணிப்புகள் பொது பிரிவினருக்கு 58லிருந்து 60 வரைக்கும் இருக்கு. இதுல உங்களுக்கான மிக தெளிவான முக்கியமான செய்தி இதுதான். உங்க உத்தேச மதிப்பெண் 55 தாண்டினா நீங்க வேற யாருக்காகவும் எந்த அறிவிப்புக்காகவும் காத்திருக்காதீங்க.
உடனடியா இன்னைக்கே உங்க உடல் தகுதி தேர்வுக்கான பயிற்சியை ஆரம்பிங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கட் ஆஃப் கணிப்புகள், மதிப்பெண்கள் இது எல்லாம் தாண்டி இந்த தேர்வு உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. அது நிச்சயமற்ற தன்மையை கையாள்றது. ம், உங்க வாழ்க்கை முழுக்க இது மாதிரி பல சூழ்நிலைகளை சந்திப்பீங்க. ரிசல்ட் உங்க கையில இல்லாதப்போ உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல, அதாவது உங்க உழைப்புல, உங்க தயாரிப்புல நீங்க எப்படி செயல்படுறீங்கங்கிறது தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த காத்திருப்பு நேரத்தை நீங்க பதற்றத்தோட சின்னமா பார்க்க போறீங்களா, இல்ல தயாரிப்போட ஒரு பகுதியா பார்க்க போறீங்களா? இந்த தேர்வோட வெற்றி எழுத்து தேர்வுல முடியல, அது இந்த நொடியில நீங்க எடுக்கிற இந்த முடிவுல தான் தொடங்குது.